வணக்கம். வணக்கம். என்னோட பேரு இயல். உதவி ஆய்வாளரா இனியனைய சார்பா பேசுறேன். நான் உருவாக்கியிருக்கும் கண்டுபிடிப்பு வெங்கண் செம்மை குவாண்டம் டபுள் விஷன் என்பது. இது வந்து வெப்பம், குளிர்ச்சி 2யும் சமநிலைப்படுத்தி ஒரு செயற்கைக்கோளுக்கு கவசமா உருவாக்குற ஒரு புதிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் வந்து சூரிய வெப்பத்தை எதிர்த்து தூய்மையான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களை சேர்த்து தண்ணீரை உருவாக்கும். இந்த 2 அணுக்களை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ரே மூலமா அதை வந்து வெளியேற்றி செயற்கைக்கோளை வந்து வெப்பத்தை தணிச்சு குளிர்ச்சி நிலைக்கு கொண்டு வரும். இது ஒரு ஒரு அபூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு. இது இது வந்து குவாண்டன் உணர்திறன் மற்றும் செராமிக் பிக்கோ ஹோல் தொழில்நுட்பத்தின் மீது அடிப்படையாக கொண்டது. பிக்கோன்றது அதனுடைய அளவு குறிக்குது. ஹோல்னா உங்களுக்கு தெரியும், துளை. ரொம்ப நுண்ணிய துளை. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம இதை வந்து உருவாக்கியிருக்கோம். எதிர்காலத்தில் நம்ம விண்வெளி குடியேற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி சமநிலைப்படுத்துறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நாம் வந்து இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வெப்பநிலையை மற்றும் குளிர்ச்சி நிலையை வந்து சமநிலைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தண்ணீரையும் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்குது. இதை வச்சு நம்ம தண்ணீரையும் உருவாக்கிக்கலாம். அதை நம்ம பயன்படுத்த முடியும். இது ஒரு இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு புதிய எரிசக்திக்கு அடிப்படையாக அமையும். இந்த இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால எரிசக்தி உருவாக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கண்டுபிடிப்போட முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அப்போ நாம் விண்வெளியிலையும் மின்சார உற்பத்தி பண்ண முடியும், பூமியிலையும் மின்சார உற்பத்தி. அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. இப்போ வந்து அதுதான் உண்மை. அந்த கூம்பு வடிவம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கூம்பு வடிவம் வந்து அந்த செராமிக் கோட்டிங் இருக்குது. டபுள் செராமிக் கோட்டிங் இருப்பாங்க. அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும். அது வந்து ஒரு பக்கம் வந்து அந்த 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கின்றப்போ அந்த ஹைட்ரஜன் வந்து மேலே மோத ஆரம்பிக்கும். ஹைட்ரஜன் வந்து அந்த பிக்கோ ஹோலில் மோதும் பொழுது அதை கேப்சர் பண்ணி ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றி தண்ணீரை வந்து உருவாக்கி உள்ளே வந்து அந்த குளிர்ச்சியை பீச்சிக்கிட்டே வரும். அப்போ குளிர்ச்சி ஆகிக்கும். புரியுதுங்களா? இந்த கண்டுபிடிப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இஸ்ரோவுக்கு பயன்படும், நாசாவுக்கு பயன்படும், எதிர்கால விண்வெளி குடியேற்றத்துக்கு பயன்படும். பூமியில் கூட இது செயற்கையை உருவாக்கி பூமியில் இருக்கிற மாய்ச்சல் இருக்கு இல்லையா, மாய்ச்சல் இருக்கிறத கூட என்ன பண்ண, நம்ம பூமியில் வந்து நிறைய தண்ணீர் மாய்ச்சல் இருக்குது. அந்த தண்ணீர் மாய்ச்சல் எடுத்து ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரித்து மின்சாரம் தயாரிக்கலாம், குடிநீரம் கொண்டு வரலாம். எல்லாமே சாத்தியம்தான். அதனால் நம்ம அறிவை பயன்படுத்தலாம். இது கியூபிட் தாண்டி எம்பிட் வரைக்கும் போகுது. நன்றி.